தாய்மொழியை விட்டு அப்புறப்படுத்தி தாய்மொழியை படிக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது மிகப்பெரிய கொடுமை, பெரிய இன அழிப்பு. தம்பி, மறுபடியும் சொல்றேன், ஒரு போரை நடத்தி ஒரு நாட்டை அழிக்கிறீங்க, ஒரு இனத்தை அழிக்கிறீங்க. ஆனால் இப்போ ஒரு 1000 பேரை விட்டுட்டீங்க. இப்ப எங்களை ஈழத்துல அழிச்சிட்டீங்க, என் நாட்டை அழிச்சிட்டீங்க. ஆனால் எங்கள கொஞ்சம் பேரை, ஒரு 10 லட்சம் 15 லட்சம் பேரை விட்டுருக்கீங்க. என் இனம் உயிர்ப்பிச்சிடும். இப்ப எங்களெல்லாம் போர் நடத்தி அழிச்சிட்டீங்கன்னா, ஒரு 1000 குடும்பங்களை விட்டீங்கன்னா கூட நாங்க என் மொழி, என் இனம் உயிர்ப்பிச்சிடும். ஆனால் என் மொழியை அழிச்சிட்டீங்கன்னா என் இனம் எப்படி வரும்? நீ அழிச்சிட்ட, என் மொழி அழிச்சிட்ட. நீ தமிழர் என்று இனிக்க பேசியே என் மொழியை அழிச்சிட்டீங்க. அதுல 3வது மொழி படி, ஆனால் முதல்ல எம்மொழி படி, அப்புறம் மும்மொழி படிக்கிறதுக்கு வாய்ப்பை பேசு. முதல்ல எம்மொழி படிக்க பள்ளிக்கூடம் இருக்கா? அதுக்கு விருங்க, அதுக்கு எல்முருகன் ஐயா பேசுவாங்களா? தமிழ் படிக்க இங்க வாய்ப்பு இருக்கு, எல்லா இடத்துலயும் தமிழ் படிக்க வாய்ப்பு. எல்லா பேர் அறிஞர்னு சொல்றது என்ன? இன்னைக்கு ஐயா மயில்சாமி அண்ணாதுரை சொல்றது என்ன? உயர்கல்வி வரை பயிற்று மொழி தாய்மொழி தான். அண்ணல் காந்தியடியை சொல்ல, தாய்ப்பால் போல தமிழ் பிள்ளைகளுக்கு தாய்மொழி கல்வி அவசியம். உலகத்தின் நோபல் பரிசு பெற்ற எல்லா பேரறிஞனும் தாய்மொழியில் கற்றவன். எல்லா அறிவில் இன்னைக்கு படைக்கிற எல்லாருமே அவன் தாய்மொழியில் கற்றவன். எல்லா நாடும் மேடினா இருக்கும் போது என் நாடு மேக்கினா இருக்க காரணம் நான் தாய்மொழியில கற்கல. திரும்ப பேசுறதானே தம்பி, பேசுறதானே. இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தின் வாசல்ல இருக்கிற கல்வெட்டுல, அந்த வளாகத்தில் இருக்க கல்வெட்டுல சமஸ்கிருதத்துல கல்வெட்டு இருக்குது. அங்க இருக்கிற கல்வெட்டுல இங்கிலீஷ்ல இருக்குது, சமஸ்கிருதத்துல இருக்கு. 26,000 பேர் தான் மொத்தமா பேசுறாங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்க தான் கொடுத்திருக்கீங்க. அந்த சமஸ்கிருதத்தை கொடுத்த முன்னுரிமை என் தாய்மொழி 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த முதல் மொழி. நீங்களே சொல்றீங்க இந்திய மொழிகளின் தொன்மையான மொழி, நீ அதுக்கு முன்னுரிமை கொடுக்கல? வெற்று வார்த்தையா பேசுறது திராவிடங்க மாதிரி தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க. அப்பா ஆப்ல நீங்க படிச்சு பாருங்க, அப்பா அது எப்படி போட்டிருக்கு? அது தமிழா தங்கிலீஷா? அடே அப்பா அருமை அப்பான்னு தான் சொல்ல தோணும். அடே அப்பா அருமை அப்பா அப்படிதான் சொல்ல தோணும். ஒரு தந்தை, ஒரு நாட்டின் தந்தைன்னா முஜிபுர் ரஹ்மானை தந்தையா கொண்டாடிச்சு அப்படின்னா அவன் அந்த நாட்டின் விடுதலைக்கு போறான். காந்தியை கொண்டாடினா தந்தைன்னு கொண்டாடுது, ஒரு நாடு கொண்டாடுதுன்னா அது காரணம் இருக்கு. அப்பான்னா அந்த உள்ளத்திலிருந்து பேரன்பிலிருந்து அந்த வார்த்தை பிறக்கணும். அப்பா அப்படின்னா எங்களுக்கு தந்தை போல, எங்களுக்கு அப்பா போலன்னு. சும்மா நீங்க பிராண்ட் பண்ணி எவரோ ஒருத்தரை கூட்டிட்டு வந்து அப்பா அப்பான்னு சொல்ல வைக்க, அதுக்கு ஒரு செயலியை தொடங்கிட்டா அப்பான்னு எல்லாரும் கூப்பிட்டுருவாங்களா? மீம்ஸை போய் பாருங்க. ஒருத்தன் குடிச்சுட்டு கார் ஓட்டிட்டு வர்றான், காவல்துறை மறிக்குது, தெரியுமில யாருன்னு? எங்க அப்பா தான் சிஎம்ன்றான். அண்ணா அறிவாலை வாசல் போய் அப்பா எங்களுக்கு சொத்தை பிரிச்சு வைங்கப்பான்னு ஒரு கூட்டம் போய் நிக்குது. எதையாவது பேசிருக்காது. எதுல எதிரா நிக்கணும்னு இல்லையா? இதுல இல்லாம நிக்கிறது. நன்றி. இப்ப தம்பி கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இந்திய திணிக்கலன்றீங்கல்ல, இப்ப தம்பி பதில் சொல்றாரு பாருங்க. 3ஆம் வகுப்பு பிள்ளைக்கு இந்தி தெரியலன்னா வெளியில அடிச்சு விரட்டுறாங்க. இந்திய திணிக்கலன்னு சொல்ற பெருமக்களுக்கு சொல்லு. அதான் சொல்றேன். அவருக்கு இந்த தம்பியுடைய கேள்வியை பதிலா சொல்லியிருக்கு. நான் எதுக்குறேன், எனக்கு பள்ளிக்கூடம் இல்லையே. இதுதான் வலுக்கட்டாயமாக ஒரு பண்பாட்டு படையெடுப்பை நடத்தி இந்திக்காரர்களை திணிச்சு இதை மொத்தமாக இந்தி பேசக்கூடிய இன்னொரு மாநிலமாக மாற்றணும். அதான் உங்களுக்கு விளங்குதா? அதனாலதான் இது இந்த உழைப்பிலிருந்து வெளியேற்றிட்டு அந்த உழைப்புக்கான தேவையை அப்படியே வச்சு திருப்பி அவங்கள கொண்டு வந்து இங்க நட்டு
1.5 கோடி பேர் வந்தான், இன்னொரு 1/2 கோடி பேர் ஏறிட்டான்னா அவனுக்கு வாழும் உரிமை மட்டும் இல்லாம வாக்குரிமையும் கொடுக்கப்பட்டுச்சுன்னா இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். நாங்க இயற்கையாவே தானாகவே அடிமையாயிருவோம், இந்த நிலத்தை விட்டு விரட்டப்படுவோம். இது நடக்கும், எழுதி வச்சுக்கிறேன்.